வீடியோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு பிடிஎஸ் கப்புள்ஸோட மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். இட் இஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜமனுக்கு ஷூக்காவுக்கும் ரொம்ப க்யூட்டான அவ்வளோ அழகான அந்த மூமெண்ட் க்யூட்டாக போயிட்டு இருந்திருக்கும். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 போல் ஆரமோட பெட்ரூமை தான் காமிக்கிறோம். ஆரம் தான் அந்த பெட்டில் அவ்வளோ அழகாக ஒன் சைட் படுத்திருக்கான் வித்தவுட் ஷர்ட்டோட. அதுவும் அவனுடைய ஹெட்டுக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்கான். ஜின்னு அவ்வளோ அழகாக பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அதுவும் ஆரம்பம் பார்த்த மாதிரி தான் படுத்திருக்கான். அந்த பிளாக் கலர் ஹேர் ரொம்ப மெஸ்ஸியான ஹேர். அவன் ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த லிப்ஸ் அவ்வளோ அழகாக அப்படியே பிங்க் கலரில் இருக்குது. அவன் நெக்கு ஃபுல்லாக இக்கியாக இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரமோட ஐஸ் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட சின்ன அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது அவனுடைய ஹேர் அவனுக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. இப்போது ஆரம் தான் ரொம்ப அழகாக எடுத்து விட்டுட்டு அவனுடைய ஹேரில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு தூங்கும் போது எவ்வளோ அழகா எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான் பாரு. அதுவே எந்திரிச்சிட்டானா லபுதுபு லபுதுபுன்னு கத்திட்டே இருப்பான். தென் உன்னை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு தெரில, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காட்டுற, அதுவும் எல்லாத்து மேலேயும் காட்டுற அந்த கேரிங்கா எது ஒன்று பிடிச்சதுன்னு தெரில. ஆனால் என்னையே அறியாமல் உன்னை டெய்லி ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் உன்னை நிறைய ரசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. சாரி. எதுக்குன்னா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னான்னு தெரியல. ஆனால் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்குது. உன்னை நிறைய காதலிக்கணுன்ற ஆசை இருக்குது. நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு உன் கூடவே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும். நீ என்கிட்ட சண்டை போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ தூங்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்க, ரொம்ப அமைதியாக அவ்வளோ அழகாக தூங்குற. அதுலேயும் எனக்கு இந்த லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் அப்படியே சின்னையே பார்த்துட்ருக்கான். இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. தக்காலங்கத்தா வந்து விருப்பத்துறான்டா. என்ன அரம் எந்திரிச்சிட்டிங்களா? எப்போ தான் எந்திரிச்சேன்? என்னாச்சு? இல்லை, நேற்று நைட்டே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க, நீங்கள் வரல. அதான் இப்போவா என்ன நினச்சிட்ருக்க? நேற்று நைட்டு கான்சர்ட் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தானே வந்து படுத்தோம். அப்புறம் எப்படி வர முடியும்? எனக்கு தெரியும் ஆரம், அதனால தான் சார் இப்போது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. வாட்? இப்போவா?
என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த ஆள்? அருண் நேற்று நைட்டே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். அதான் இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. உங்களை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வர சொன்னார். நேற்று நைட்டு என்ன மட்டும் தானே வர சொன்னார். இப்போ எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்ருக்காரு? எல்லோரும் ஆல்ரெடி செம்ம டயரில் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் எல்லாத்துட்டையும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் வர சொன்னார். கால் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, கால் பண்ணேன். நேற்று நைட்லேருந்தே கால் பண்ணேன். நேற்று நைட்டே மேனேஜர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணார். ஃபோன் பண்ணோம், உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணோம். உங்களுக்கு கேட்கல போல், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க போல். அதான் சரி ஓகே மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்து பயந்து பேசிகிட்டு இருக்கான். ஆரம் அந்த டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, அவனுடைய ஹெட்டை மட்டும்தான் வெளில விட்டுருக்கான். ஆரம்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஆரம் கொஞ்சம் கோச்சிக்காமல் வரீங்களா? இல்லைனா என்ன தான் கற்றுவார். நேற்று நைட்டே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வரல, அதுக்கே என்கிட்ட கற்றுனாரு. சரி நீங்கள் போங்க, நான் வரேன். அருண் நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லவா? இல்லை வேணாம், எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அருண் ஒரு 1 ஹவரில் 2 ஹவர்ஸ் ஆகும், வெயிட் பண்ண சொல்லு, புரிஞ்சுதா? ஜிம்மனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அவனெல்லாம் இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? நேற்று நைட்டே ரொம்ப ஃபீவர் இருந்தது, தெரியும் தானே? தெரியும் தெரியும் அருண். சரி நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் வாங்க. அருண் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறீங்களா? இல்லைண்ணா அதான் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு. ஓகே அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைட் நகர்ந்த உடனே அருண் தான் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, இவ்வளோ நேரம் ஃபேஸ் அவ்வளோ கோவமாக இருந்தது. இப்போ அப்படியே திரும்பும்போது அவன் ஃபேஸ் அப்படியே க்யூட்டான ஒரு பேபி ஸ்மைலோட அவன் அப்படியே ஜின் பக்கத்தில் தான் வரான். அந்த பெட்டில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே படுத்துட்டு அந்த பெட்ஷீட்குள்ளே வரான். வந்துட்டு அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்கான். ஜின்னோட லிப்ஸில் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு பார்க்குறான். வித்தவுட் ட்ரெஸ்ஸில் ஜின் அவ்வளோ அழகாக படுத்துருக்கான், ரொம்ப டயர்டாக படுத்துருக்கான். அவனுடைய ஐஸ் ஜின்னோட செஸ் கிட்ட தான் போகுது. அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படி ஜின்னை பார்க்குறான். ஜின் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப ஸ்லோவாக அவனோட லிப்ஸை கொண்டு போய் அங்கே வைக்கிறான். வச்ச அடுத்த செகண்ட் ஜின்னோட ஹேண்ட் அரமோட பேக் ஹெட்டுக்கிட்ட போகுது. அவன் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான் அவனுடைய பேக் ஹெட்டை. பிடிச்சிட்டு அவன் லிப்ஸ் அவனே பைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஆரம் தான் அவன் அப்படி ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய டங்கை வெளில விட்டு அப்படி லிக் பண்ணுறான். ஆரம் குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணுறா? தூங்கிட்டு இருக்கான்ல, டிஸ்டர்ப் பண்ணுறா? ஓய் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ ஏஞ்சிட்ட, எனக்கு எப்பயோ தெரியும். சும்மா ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்கிறது அர்த்தமா? அது எப்படி கண்டுபிடிச்சா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியல. நீ தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி இருப்ப, சும்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? உன் புருஷனா எனக்கு தெரியாதான்னு? பொறுக்கே போதும், வெளில வா. நல்லா இருக்கே. அரம் போதும் விடு. அந்த இடம் ஆல்ரெடி பிங்க் கலரில் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணுறேன்னு தெரில, போதும் விடு. அதான் கூப்பிட்டாங்கள்ல, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, வா போகலாம். வா போகலாமா? ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி தான். எப்படி வர போறியா? நீ நகர்ந்து போ, நான் வந்துடுறேன். என்ன வந்துடுவியா? எப்படி வருவேன்? நடக்க முடியுமா? போன்னு சொல்கிறேன்ல, நான் வந்துடுவேன், எனக்கு தெரியும். நீ கிளம்பு.
ஐ லவ் யூ டூ. அறம், நான் ஒன்று கேட்கட்டா? என்ன கேட்க போகிற? மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு கேட்க போறியா என்ன? ஓய், இப்போ எதுக்கு இப்படி பார்த்து முறைகிற? நான் ஒன்று கேட்கணும். என்ன சொல்ல? இப்போது இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, எப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தல்ல, என்னையே பார்த்துட்டு. ஆமாம், அது எல்லாமே உண்மையா? என்ன? இல்லை, என்னை ரொம்ப லவ் பண்ணுறியா? எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? ஓய், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? லவ்ஸ் மாதிரி யோசிக்காம எஞ்சுவா போகலாம். அறம், என்ன? வீட்டில் எப்போ பேசலாம்? அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. சரி சரி, நான் எதுவும் கேட்கல. உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ சொல்ல, பேசலாம், சரியா? நான் அது வரைக்கும் எதுவும் பேசல. ஏய், சும்மா தாண்டா பார்த்தேன். இல்லை, நானும் 1 இயராக கேட்டுட்ருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. கேட்கும்போதெல்லாம் இப்போ என்ன அவசரம், இப்போ என்னன்னு தான் மட்டும்தான் சொல்கிற. எனக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கு. என் வீட்டில் ஆல்ரெடி பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் உன்கிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு. எனக்கு தெரியும் ஆரம், நீ என்னை ஏமாற்ற மாட்ட, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஆனால் வீட்டில் ஆல்ரெடி பார்த்துட்ருக்காங்க. நேற்று கூட ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பி உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். என் அம்மா பயங்கரமாக என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. என் அம்மா பற்றி உனக்கே நல்லா தெரியும்ல? நல்லாவே தெரியும். உன்னை பற்றியே தெரியும் போது உங்கள் அம்மா பற்றி தெரியாதா என்ன? ஒன்றும் இல்லை. அதான் உன்கிட்ட கேட்டேன். எப்போ உனக்கு ஓகேன்னு தோணுதோ சொல்ல, அப்போ பேசலாம், சரியா? ஏய், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்கான். ஜின்னோட ஐஸில் அப்படியே டீஸ் தேங்கி நிற்கிது. ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? இல்லை, பயமாக இருக்கு. எதுக்கு? வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? பேசலாம். இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா போய் பேசலாம், சரியா? நான் வரேன் உன் வீட்டுக்கு, பேசுகிறேன். அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன். அரம், நிஜமாவா? ப்ராமிஸா? போதும், என்னாலே உன்னை விட்டு இருக்க முடியல. உன் வீட்டுக்கு போயிட்டா கால் பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, வெளில எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிற. பேசிட்டேன்னா, உன் வீட்டில் பேசிட்டா அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து தானே ஆகணும். வெளில எங்கேயாச்சும் போகலான்னா யோசிக்காமல் என் கூட வரவல்ல? அதுக்காகவே சீக்கிரமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ அரம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா ஜின் இதை தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பான். அவன் எப்போ வீட்டில் பேசலான்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இன்றைக்கி அரம் பேசலான்னு சொல்லியிருப்பான். அது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
அவனும் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிட்டு அவனுடைய ஃபோர் இயரில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜென், ஐ லவ் யூ. ம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி, இப்போ நான் ரெடி. சரியா? வீட்டில் பேசலாம், 2 பேரும் ஒன்றா போய் பேசலாம். வேணான்னு சொல்லுவாங்கள்ல? ஆமாம் சொல்லுவாங்க. என் அம்மா உன்னை ரொம்ப அதிகமாக திட்டுவாங்க, வேறு மாதிரி கூட கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்பட்டு எந்நேரம் பேசுகிற, என்னால் எப்படி உன்னை விட்டு இருக்க முடியும்? ம் அம்மா தானே, பார்த்துக்கலாம். ம் அதே மாதிரி என் வீட்டிலே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க உன்னை. ஆனால் உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவே என்னோடய லைஃப் பார்ட்னராக வரும்போது யோசிப்பாங்கள்ல, அது யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ம் பேசலாம், பேசினா சரியாக போயிடும். சரியா? ம் ம் அறம் என்ன? லவ் யூ, லவ் யூ டூ. செஞ்சு வைப்பலாம். ம் நீ போ, நான் வரேன். ஏன்? அது நீ போ, நான் வரேன். இதை பார்த்துருவேண்ணா. கையோட ஆரம் வலிக்குது. என்ன வலிக்குதா? இரு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக பெட்ஷீட்குள்ளே கீழே போகிறான். ஆரம் போதும், நல்லா வாடா புரிக்கி நாயே. எனக்கு உன்னால தான் இந்த பெயினே வந்தது, இப்போ பார்த்துட்டு வேற வர போறியா? போதும் போதும், நேற்று நைட்லேருந்து பார்த்த வரைக்கும் போதும். ஒழுங்காக அங்கே வந்துடு, அடிச்சிருவேண்டா. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். ம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது. இரு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். அறம் அறம் டீ புரிக்கி நாயே, என்னடா பண்ணுற? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா. இருக்கட்டும், அதுக்காக. அறம் அறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் கூட அவ்வளோ வேகமாக வெளில வரான். க்யூட்டாக சின்ன பார்க்குறான். ஜின்ன அப்படியே அவனுடைய லிப்ஸ் அவனே பைட் பண்ணிட்டு ஐஸ் ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போது ஜின்னோட லிப்ஸில் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டா ஓய் அண்ணா, நான் நினச்சி பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ம் சும்மா லைட்டாக. இன்றைக்கி முழுசாக சாப்பிட்டேன்னா சரியாக போயிடும். ம் அம்மா டே இதுக்கூட அடிச்சா கொன்றுவேன், வெளில போடா. ஏய் எப்படி தோர்த்துற? உன்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நீ போதும் என்கிட்ட ரொம்ப வரும். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் போய் தான் எல்லாத்தையும் எழுப்பணும். எல்லோரும் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பானுங்க. வேறு போய் எழுப்புறான். ஓய் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அதுவும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருந்த. வெளில போடா. அவரை பெட்ஷீட்டு கூட வரும் வரும் என்ன பிள்ளறியோ கூட வரும் வரும். ஐய் ஹேண்டை வச்சு கவர் பண்ணால் மேலே பார்ப்பேன், கீழே பார்ப்பேன். வரும் கூட வரும், விளாடாத. எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க, போடா. பா செம்மையாக இருக்க தெரியுமா? வரம் உன்னை கொன்றுவேன், வெளில போடா பிடிக்க நாயே. பா கத்த ஆரம்பிச்சிட்டான்டா. சரி வெயிட் பண்ணுற, சீக்கிரவா. வெளில போ. என்ன பா செம்மையாக இருக்கடா. அப்படியே நின்றுட்டு உன்னை பார்க்கும்போது வெளில போடா. சரி ஓகே பை பை. வந்து வச்சுக்கிறேன் இன்னைக்கு நைட்டு.
சி போட. பொறுக்கி பொறுக்கி எல்லா இடத்துலையும் கடிச்சு வச்சுருக்கான். இவனை ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கியூட்டாக முடிச்சுக்கிட்டே அழகாக திட்டிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா. ஓய் ஜிமன் ஜிமன், என்ன ஷோகா, தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதா? டைம் ஆச்சுடா, எந்திரி. இப்போ ஃபீவர் விட்டுருச்சு போல. இப்போ ஃபீவர் இல்லை, ஓகே தான். நான் நிஜமாவா? டயர்டாக இருக்குல்ல? அந்தளவுக்கு இல்லை, இப்போ ஓகே தான். இங்கே என்ன பாரு, ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளில வாடா. என்ன சொல்ல? குட் மார்னிங். ஓய் ஓய், என்ன? ஒன்றும் இல்லை, நீயா பேசுகிறன்றது மாதிரி பார்த்தா. ஏன் நல்லா பேச மாட்டேனா? பேசுவேன், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை, அதான். லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஷுகா. சரி எந்திரி. ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேனே. நைட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்ததுனால டைம் போயிடுச்சு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. டேப்லெட் எல்லாம் போட்டது ஒரு மாதிரி இருக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வா போ. ஏய் எஞ்சி வா, 2 பேரும் ஒன்றா போய் ஃப்ரெஷ்அப் பண்ணலாம். என்ன? போ, நான் வரமாட்டேன். உன் கூட நான் வரமாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன். சுகா சுகா, இப்போ எதுக்கு என் மேலே ஓராகிற? விடு சுகா, போ சுகா. மார்னிங்கே எப்பறம் அப்படி இருக்கா? அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த டைமில் எவனாது? போ, போய் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க, போய் பாரு போ. ஏய் ஏய், அங்கேயே படுத்துட்டு வரேன். போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் கீழே போகணும், எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே உருண்டை எந்திரிக்கிறான். உருண்டை எந்திரிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ சுகா தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னாரம்? குட் மார்னிங்டா. குட் மார்னிங். என்னாச்சு? இல்லை, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, கீழே வர சொன்னார். என்ன மீட்டிங்கா? வர நினச்சிட்ருக்கான். வரையும் வேறு எதுவும் இல்லையா? நைட்டு வந்ததே லேட்டு, இப்போ தானே படுத்தோம், இவ்வளோ சீக்கிரத்தில் மீட்டிங் எதுக்கு? தெரிலடா, நானும் கேட்டேன், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரான், கம்பல்சரி வந்தே ஆகணுமா. சரி வா, என்னன்னு போய் கேட்டோம்லாம். ஜிமினங்க? அவன் இப்போ தான் அவன் இப்போ தான் எந்திரிச்சான். ஃபீவர் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. சரிடா, அவனை கூட்டிகிட்டு கீழே வந்துடு, நான் கீழே போகிறேன். சரிடா. அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறான். ஜிமின் அங்கே இல்லை. ஓ இவனா? என்ன சுகா? டோர் ஓப்பன் பண்ண. போடா, முடியாது. ஏய், ஓப்பன் பண்ணுறா. முடியாது, போடா. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். இரு, நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணி வச்சுருக்கான். சுகா அந்த டோர்கிட்டேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் ஹோபி தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இப்போது டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிக்கிறான். எந்திரிச்ச அடுத்த செகண்ட் அவனுடைய ஐஸ் வெண்ணை தான் தேடுது. அவன் அங்கே இல்லை. அவன் அப்படியே க்யூட்டாக அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறான். அந்த மிரரில் ஒரு குட்டி நோட் ஒன்று எழுதி வச்சுருக்கான். அவன் அப்படியே அதை எடுத்துகிட்டு டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். என்னாரும்? குட் மார்னிங்டா. குட் மார்னிங். என்னாச்சு? என்ன இந்த காலையில் சீக்கிரமா? இல்லைடா, ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அதான் வர சொன்னாங்க. ஸோ சீக்கிரம் கீழே வந்துடு. வெண்ணுங்க? அவன் கிளம்பி போயிட்டான். ஓ அப்படியா, சரி சரி. கன்சர்ட்டுக்கு வர வரேன்னு தான் சொன்னான். சரிடா, சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், வந்துடு. சரிடா.
அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த குட்டி நோட்டை தான் பார்க்குறான். ஹோபி, புருஷா, எந்திரிச்சோன்னே என்னை தேடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சீக்கிரமாக வந்துடுறேன். கான்சர்ட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் நல்லா பண்ணு. லவ் யூ. நான் உனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நான் கண்டிப்பாக வந்துடுவேன். சரியா? வந்துட்டு உங்களோட தான் 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். சரியா? கோவப்படாத, சிரிச்சுட்டே ஹாப்பியாக போ. ஓகே? நான் வந்துடுவேன். லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நோட் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹோபிக்கு அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குட்டி நோட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் நம்ம ஜேகே தான் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்கான். அழுது அழுது அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஆரம் தான் அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு, டேய் என்னாச்சு, தூங்கலையா நீ நைட்டு ஃபுல்லாக? தூங்கினாரும், ஆனால் எனக்கு தூக்கம் வரல. சரி என்னாச்சு, எதுக்கு இப்போ உட்காந்து காலங்காத்தில் பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போனேன். ஆனால் அவன் ரூம் டோரே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற. ஆரம் அரும் அரும் நீ நீ அவன்கிட்ட பேசுனியா? அவன் என்ன சொன்னான்? டேய் நான் அவன் இங்கே இருப்பான்னு தான் நினச்சி வந்தேன். நானும் அவன் ரூமை போய் நாக் பண்ணேன், ஓப்பன் பண்ணல. கால் பண்ணி பார்த்தா எடுக்கலை. மெசேஜ் பண்ணேன், எடுக்கலை. சரி அவன் இங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே இல்லையா? அவனும் இங்கே வரலையா? வரலாரம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து பேசுவான், என்கிட்ட சண்டை போடுறதுக்காவது வருவான்னு நினச்சேன். ஆனால் அவன் வரவே இல்லை. அரும் நான் அப்படி என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டுட்டேன்? நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் வருவான், அவன்கிட்ட பேசுவான். இரு. எப்போ அரும்? எப்போ வந்து என்கிட்ட பேசுவான்? டேய் நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க? ஜிமன் ஜிமன் பாப்பா உன்கிட்ட பேசினானா? அவன் ஏதாவது சொன்னானா? இல்லையே, நான் அவன் எங்கே இருப்பான்னு நினச்சி தான் வந்தேன். அவன் எங்கே இல்லையா? இல்லை, அவன் இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை. ஜிம்மன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிம்மன். ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவன் வரட்டும், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரியா? எப்போ வருவான்? என்கிட்ட அவன் பேச மாட்டானா? டேய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவன் வருவான். இல்லை ஓபி, உனக்கு சொன்ன புரியாது. அவன் இது வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டு இப்படி பேசாமல் இருந்ததே இல்லை. இது சண்டை கூட கிடையாது. அவன் அதான் என்கிட்ட கேட்டான். என்கிட்ட ஏதாவது மிஸ் பண்ணுறியான்னு கேட்டான். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டான். நான் சொன்னேன். அது என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம்ல. என்னால் இதை மாற்றிக்க முடியாதுன்னு என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக இப்படிலாம் பண்ணோம்? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணோம்? இத்தனை கால் பண்ணேன், இத்தனை மெசேஜ் பண்ணேன். பைத்தியக்கார மாதிரி அவன் ரூம் டோர்கிட்டேயே உட்காந்துருக்கேன். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு அவன் பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி குழந்த மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ ஜிந்தா அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனுடைய பேக் ஹேர் அவ்வளோ அழகாக கோதி விடுறான். சரி விடு விடு, நான் பேசுகிறேன். ஜென் ஜென் நீ பேசுகிறியா? அவன் என்கிட்ட பேசுவானா? பேசுவான். நான் என்னன்னு கேட்குறேன். சரியா? அப்போ இப்போ போய் கேட்டு வரியா? வா, நீயும் நானும் சேர்ந்து போய் கேட்கலாம். இல்லை இப்போ வேணாம், ஃபஸ்ட்டு கான்சர்ட் எல்லாம் முடிக்கலாம், முடிச்சுட்டு வந்து கேட்கலாம். சரியா? அப்போ வரமாட்டானா? டேய் அது எப்படி வராமல் இருப்பான்? வருவான். வா, கீழே ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். வா கீழே போகலாம். அவன் வருவா. வா அரம், நீ அவன்கிட்ட சொல்லிட்டல்ல? மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவன் பார்த்துட்டான், ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவன் பார்த்துட்டான், வருவான். அப்போ கீழே வருவான்ல? அப்போ நான் பேசிட்டா?
சரி, பேசலாம். ம். அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, நம்ம ஜங்குக் தான் அந்த சேர்ல உட்காந்துருக்கான். அவனுக்கு பயங்கரமா வேர்க்குது. கை காலெல்லாம் நடுங்குது. கால் அவன் கண்ட்ரோல்லே இல்ல. அவன் பாட்டுக்கு காலாட்டிட்டு இருக்கான். அவன் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. அவனுக்கு பயங்கரமா வேர்க்குது. ஆப்போசிட்ல டீ தான் ரொம்ப சைலண்ட்டா உட்காந்துருக்கான். அவன் அப்படியே ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே ஐஸ் ஃபுல்லா டியர்ஸோட அவனையே தான் பார்த்துட்ருக்கான். அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. அதனால அவன்கிட்ட எதுவும் பேசாம ரொம்ப சைலண்ட்டா உட்காந்துருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டேவ பார்க்க பார்க்க அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்போது அந்த மீட்டிங்கும் முடியுது. எல்லாருமே டே கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான்டா ஆச்சு? எதுக்குடா அவனை அவாய்ட் பண்ணுற? அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்படியே பர்ஸ்ட் அப் ஆகி அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே குழந்த மாதிரி அந்த சேரில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்போது சுகா தான், ஏய் வாங்கலாம் வெளில போகலாம், அவன் பேசட்டும், வாங்க வெளில போகலாம். இதை பாருடா, இன்னொரு வாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக கடுப்பாயிடுவான். ஏய் வா வெளில போகலாம். டேய் வாங்கடா வெளில போகலாம். டேய் இல்லைடா பேசிட்டு வாடா வெளில போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகா தான் எல்லாத்தையும் வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போது டே தான் ரொம்ப ஸ்லோவாக ஜேகேக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஜேகே அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போது அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே அந்த சேரில் உட்காந்துருக்கான். டே அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற? நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னு அவன்கிட்ட என்னை திட்டிருக்கலாம்ல, என்னை அடிச்சிருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் தப்பு கேட்டேனா பாப்பா? ஏன் பாப்பா, நீ கேட்டன்றதுனால தானே நான் சொன்னேன். அதுக்காக என் மேலே உனக்கு இவ்வளோ கோவமா? அவ்வளோ கோவமா என் மேலே? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னால் இதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதுக்காக என்கிட்ட பேசாமலே இருந்துருவியா? என்னை பார்க்காமலே என்கிட்ட பேசாமலே இருந்துருவியா பாப்பா? உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாமல் என்னை பார்க்காம இவ்வளோ நேரம் வந்திருக்க. ரொம்ப பயமாக இருக்கு பாப்பா, ரொம்ப பயமாக இருக்கு. நம்ம 2 பேரும் எவ்வளவோ பற்றி சண்டை போட்டிருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours 2 hours ரொம்ப அதிகம். ஆனால் உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம முடியல பாப்பா. ரொம்ப பயமாக இருக்கு. ரொம்ப பயந்துட்டேன். நான் கேட்டது ஏதாவது தப்பாக கேட்டேன்னா அதுக்காக ஏன் இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்க? ஜங்குக் சாரிடா. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக் ஹேரை அவ்வளோ அழகாக கூதி விடுறான். அவனுடைய இன்னொரு ஹேண்ட் அவனுடைய பேக் ஷோல்டரை அவ்வளோ அழகாக தட்டி கொடுக்குறான். அவன் அப்படி ரொம்ப அழகா அப்படியே நிமிர்ந்து அவனையும் பார்க்குறான். அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு, எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க? பயமாக இருக்கு. எதுக்கு? இப்படியே கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமலே போயிடுவியோன்னு பயமாக இருக்கு. இதை பாரு, என்னால் ஒன்று அப்படிலாம் விட்டு போக முடியாது, புரிஞ்சுதா? இப்படி எதுக்காக என்கிட்ட பேசாமலே இருந்த? அத்தனை வாட்டி உன்னோட ரூம் டோரை நாக் பண்ண தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஃபோன் மெசேஜ் பண்ண, எதுக்காச்சும் ஒன்றுக்காச்சும் ரிப்ளை பண்ணியிருக்கலாம்ல.
என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்ல? யோசிக்கலையா? பாப்பா, ஃபஸ்ட்டு என்ன பாரு, நல்லா பாரு. பா பாப்பா, அது பா பாப்பா, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஏ பா பாப்பா, இது உனக்காக தான் பண்ணேன். பாப்பா, சும்மா உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளாட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் நீ இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. சாரி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜேகே தான் அவனை அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறான். அவன் அந்த சேரில் உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு திரும்பி திரும்பி அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குகியை பாரு, என்கிட்ட இன்னொரு வாட்டி இப்படி விளையாட மாட்டல்ல. என்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு கூட என்கிட்ட சண்டை போடாத பாப்பா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட இது எல்லாமே போன மாதிரி இருக்கு. சரி, சாரி சாரி. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இப்படி பண்ண மாட்டேன். சாரி. இங்கே பாரு, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்படியே இதை பண்ண சொன்னேன். சும்மா உன்னை இப்படி பார்க்கணுன்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன். யார? என் பாப்பா. பிடிச்சிருக்கா? ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு ஒன்று. இது பண்ண தான் போனேன். லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட விளாட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் அது இந்த அளவுக்கு சீரியஸாக போகும்னு எனக்கு தெரியாது. தப்பு என்னோடது தான். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். உனக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சங்கக்கா, நிஜமாலுமே லைஃப் லாங் நான் இப்படி உங்ககிட்ட பேசாமலே போயிருந்தா என்ன பண்ணப்பா? ஜங்குக்கு இப்போ எதுக்கு அழுகிற? செத்துருப்பேன். ஜங்குக்கா, கண்டிப்பாக செத்துருப்பேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது பாப்பா. என்னால் உன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம சத்தியமாக இருக்க முடியாது. I'm sorry. I love you. திருப்பி சொல்ல மாட்டியா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டல்ல? ப்ராமிஸ் அப்படி பண்ண மாட்டேன். I love you. I love you, ஜங்குக்கா. I love you. நான் உன்னை இப்போதான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாரி, தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. அவ்வளோ அழகாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடியுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே கிட்ட மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான்.
அவனும் பார்க்குறான். ஜங்குக்கு அந்த சைட் போ ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைட் போவான். மறுபடியும் டீக்கிட்ட தான் வருவான். ஜேகே அவனையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். டீக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே லைட்டாக பயம் இருக்கு. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதில் ஜேகே தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுடைய பழைய பாப்பாவை பார்த்துட்டான். அதுக்காகவே அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அவனையே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஸ்டே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே மிஸ் கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. லைனாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேவும் க்யூட்டாக பேசுகிறான். ஜேகே அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட டிவியே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜேகே தான் அப்படியே ஒரு செகண்ட் டேவை தான் பார்க்குறான். டே அப்படியே அவனை பார்க்குறான். எதுக்கு அவன் எப்படின்னு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது டே அப்படியே பார்க்குறான் அவன் என்ன பேச போகிறான் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் தான் மா எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அம்மா வந்திருக்காங்களா? ஜமன் என்னடா ஜங்கு கூட அம்மா வந்திருக்காங்களா? ஆமாம், உனக்கு தெரியாதா? அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏய் விளையாடாதரா. ஜமன் சீரியஸாக என்கிட்ட எதுவும் சொல்லலவா? ஜென் நிஜமாலுமே அவன் அம்மா வந்திருக்காங்களா? ஆமாம், எங்கே பேர் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. அது ஏண்டா என்னாச்சு? இல்லை அது ஒன்றும் இல்லை. அம்மா இந்த 3 டேஸாக என் கூட தான் இருக்கீங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்றத இங்கே பார்த்தீங்கள? எனக்கு இதுதாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த லைஃப் கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுதும்மா. எப்பயுமே சொல்லிட்டே இருப்பீங்கள்ல, உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு. என்னோடய சந்தோஷம் எல்லாமே இதுதாம்மா, இது மட்டும்தான். உங்களுக்கு புரியுதில்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? என்னோடய சந்தோஷம் இங்கே தாம்மா இருக்குது. இதை விட்டு என்னால் வர முடியாதும்மா. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இது கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுது. என்னால் இதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். மிஸ்க்கு யாருக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஆனால் அவன் என்ன பேசுகிறான்றது எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. டேக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஜென் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், அவனை ஸ்டாப் பண்ணுங்க. ஏண்டா அவன் பேசிட்டு விடு. அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்காக ஸ்டேஜில் அவன் தனியாக பேசலாம்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? விட அவன் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் டே கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கான். டேவும் ரொம்ப சைலண்ட்டாக அவன் என்ன பேசுகிறான்றத அமைதியாக காது கொடுத்து கேட்டுட்ருக்கான். ஃபுல்லாக அவ்வளோ பேர் கற்றுன்னு கத்திகிட்ருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துலேயே சேரப் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னோட சந்தோஷம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அது கூடவே இருக்கணும்னு தோணுது. இருக்கலாம்ல, லவ் பண்ணுவீங்கள்ல அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் அவங்க சீரப் பண்ணுறாங்க. டே அவ்வளோதான், அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா பேக் ஸ்டேஜில் தான் ஜேகே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜேகே என்ன சொல்லிகிட்ருக்க, எப்படி இதெல்லாம்? ஜங்கு ஜங்கு ஏய் பாப்பா பாப்பா இங்கே பாரு. அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா
ஒத்துக்கிட்டாங்களா? ம். எப்போ பேசினேன்? இதெல்லாம் எப்பயோ பேசிட்டேன். என் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். இப்போ ஹாப்பியா? ஜுங்குக்கா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ம். இதுக்கப்புறம் எப்பயுமே ஒன்று விட்டு போக மாட்டேன். சந்தோஷமா? ம். அவ்வளோதானா? நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ லவ் யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சும்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை இந்த கலர் ஹேர் பண்ண சொன்னேன். அப்புறம் க்யூட்டாக என்னை சுற்றி சுற்றி வருவல்ல, அது எல்லாத்தையும் பண்ண சொன்னேன். என் அம்மா உன்கிட்ட பேசணுன்னு சொன்னாங்க. பாப்பா, நான் இதை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன எல்லாத்துட்டையும் ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இன்னும் நீ உன் வீட்டில் எதுவுமே பேசலை, என்கிட்டையும் எதுவும் சொல்லலை. அதனால தான் அமைதியாக வந்துட்டேன். இல்லைன்னா அங்கேயும் உன்கிட்ட கத்தி சொல்லியிருப்பேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. விட்டு பார்த்துக்கலாம். ம். அதுக்காக ஒரு நாள் வரும்ல, எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி, அப்போ பார்த்துக்கலாம். ம். இதனால தான் உன்னை இந்த கலர் ஹேர் பண்ண சொன்னேன். ஏன்னா இப்போ தான் அந்த கலர் ஹேரில் தான் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். நீ ஓகே சொன்ன. அந்த இன்னசென்ட்டான ஃபேஸ், என்கிட்ட பேசுகிறது, என்கிட்ட பழகிறது, அது எல்லாமே அப்போ இருந்தது. அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்காக தான் அப்படி வர சொன்னேன். ஆனால் என்ன, எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். உங்ககிட்ட கேட்காம பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் சைலண்டாக வந்துட்டேன். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சொல்லியிருக்கலாம்ல. என்ன? ம். சொல்லியிருக்கலாம்ல ஜங்குக்கா. உன் வீட்டில் ஒன்றும் பேச மாட்டாங்களா? பேசினா விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, அது எனக்கு நீ வேணும். நீ எனக்கு வேணும். என் வீட்டில் எல்லாரும் வேணான்னு சொன்னா உன்னை விட்டுட்டு போயிடுற அளவுக்கு நான் முடியாது. என்னால் அந்தளவுக்கு என்னால் அதை யோசிக்க கூட முடியல. எனக்கு உன் கூடவே இருக்கணும். நீ சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு கப்பல் கையை பிடிச்சிட்டு நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி நான் உன் கூட போகணுன்னு ஆசையாக இருக்கு. எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? யார் இருந்தாலும் இல்லைனாலும் பயப்படாமல் உன் கையை பிடிச்சிட்டு ஹெட்செட் போட்டு 2 பேரும் சாங் கேட்டுக்கிட்டு விரலோட விரல் கொடுத்து கையை பிடிச்சிட்டு போகணுன்னு எவ்வளோ நாள் ஆசை இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் அதை நினச்சி அழுதுருக்கேன் தெரியுமா? எப்போ பாரு யாருக்கும் தெரியாமல் யாராச்சும் பார்த்துருவாங்களா, யாராச்சும் பார்த்து ஃபோட்டோஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகிடுமோ, பயந்து பயந்து பயந்து. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஜங்குக்கா. எனக்கும் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு ஆசையாக இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்போ நான் கையை பிடிச்சிட்டு பயம் இல்லாமல் நடந்து போவேன்? இன்னைக்கு போகலாமா ஜங்குக்கா?
நீ ரெடியா? இன்னைக்கு போகலாமா? ஜங்குக்கு என்ன சொல்கிற? யாருக்காவது தெரிஞ்சது? பயப்படுறியா? ம், அதில்ல. அண்ணா. அம்மா. ம், அம்மா. தியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். தியாங், தியாங் என்னாச்சு? அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? என்னோட சங்குக்கு என்கிட்ட கொடுத்ததுக்கு. அவன் என் கூட தானே இருப்பான். என்னை விட்டு போக மாட்டான்ல. அவன் இதுக்கப்புறம் என்னோட காதல் தானே. நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி விட்டுட்டு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன். அழுதுகிட்டே இருக்கான். பாப்பா இதை பாரு, இப்போ எதுக்கு அழுகுற? இல்லை சங்கு, நான் எவ்வளோ பயந்து இருந்தேன் தெரியுமா? என்ன உன் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒத்துப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் என் ஜங்கு கூடவே இருக்க போகிறேன்னு. ஆமாம், உன்னோட ஜங்கு கூட தான் நீ இருக்க போகிற. சரியா? உன் வீட்டில் பேசிட்டியா? பேசியிருக்கேன். ஆனால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜங்குக்கு விட்டுருவியா? முடியாதுமா. அவன் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. என்னால் முடியாது, கண்டிப்பாக செத்துருவேன். என்னால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது. சரி, ஓகே, நான் வேணா வந்து பேசவா? இல்லைம்மா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. என் வீட்டில் என்னையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வேணாம். பாப்பா, நான் வந்து பேசவா? வேணாம் ஜங்கு, இதெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம். நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு. சரிடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அம்மா, அப்பா வரலையா? இல்லைடா, அவர் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வரல. அப்பா எதுவும் சொல்லியாம்மா? இதை பாரு, உன்னோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். சரியா? சீக்கிரம் ஒரு நாள் தேவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? என்னோட காதலை என்னோட ஜங்குக்கு என்கிட்ட கொடுத்ததுக்கு. நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். அவன் என்னோட காதல், அவனை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேம்மா. அப்போ எங்களெல்லாம் ஜெகேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜெகேவோட ஹேண்டுக்குள்ளே டேவோட ஹேண்ட் இருக்குது. அவ்வளோ டைட்டாக விரலோட விரல் கோர்த்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட ஜெகேவோட அம்மாவையே பார்த்துட்ருக்காங்க. ஜெகேவோட அம்மா தான் டே கிட்ட, தியான், அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை தியான். இவ்வளோ ஏன், அவன் டெபியூட் ஆனப்போ கூட அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்ததே இல்லை. அவன் உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். இப்போது வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்.
இதே சந்தோஷத்தோட அவனை கடைசி வரைக்கும் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்துப்பல்ல? பார்த்துப்பம்மா. அவன் என்னோட காதல், நான் பார்த்துப்பேன். ஒருவேளை உன் வீட்டில் வேணான்னு சொன்னா கூட, அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா கூட, அவன் கூட இருக்கவே கூடாதுன்னு சொன்னா கூட, எனக்கு ஜங்குக் தாம்மா வேணும். எனக்கு அவனுடைய காதல் வேணும். என் அம்மா ஓகே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக என் காதலை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்காக அதையும் அதுக்காக இதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ரெண்டுமே வேணும். நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே ஜங்குக்மா, தேவை ஒரு நாள் வீடு கூட்டிகிட்டு வா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வா. ம், ஓகேம்மா. சரி, நான் கிளம்புறேன். உன் அப்பா வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா ஏம்மா உள்ளே வர மாட்டாரா? என்கிட்ட பேச மாட்டாராம்மா? விட்றா, கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பார். அப்புறம் சரியாக போயிடும். சரியா? சரிம்மா. அண்ணா என்ன சொன்னான்? அவன்லாம் எதுவும் சொல்ல. ம், சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு, முக்கியமாக டேவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. ம் ம் தியாங், ம், பத்திரமா பார்த்துக்கோ. ம், இதுக்கப்புறம் ஜங்குக் உன்னோட பொறுப்பு. ம் ம் அவனை நான் பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வழி அனுப்பி விடுறாங்க. ஜெகேவோட அம்மா இந்த சைட் போன அடுத்த செகண்டே அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே திரும்பி திரும்பி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கா. ஜங்குக் தான் அவனுடைய ஷோல்டரை அப்படியே அவ்வளோ அழகாக டேப் பண்ணி கொடுக்குறான். பாப்பா பாப்பா ஒன்றும் இல்லை. ஜங்குக் ஜங்குக் நிஜமாலுமே அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ம், நீ தானே பேசுன. அப்புறம் என்ன? இது பாரு, இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். உன் கூடவே இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் தேவையில்ல. சரியா? அப்போ அப்படின்னா நீ என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸா உன் கூடவே இருப்பேன். ம், சீக்கிரமாகவே என் வீட்டில் பேசுகிறேன். உன் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா? சொல்ல மாட்டாங்க. சொன்னா தெரில, என்ன பண்ணுவேன்னு தெரில. ஆனால் நீ வேணும். நீ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். என் வீட்டில் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்காக என் ஃபேமிலியும், என் ஃபேமிலிக்காக உன்னையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணும். I love you, Jungkook. I love you too. எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? ம், வெயிட் பண்ணுவேன். சரி பாப்பா, பாப்பா அழுகாத. நீ அழுதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழுகாத. இங்கே பாரு. இல்லை, எனக்கு எனக்கு இதை நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் என்ன ஆனால்? ம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ அழகாக அவனுடைய ஃபேஸை கப் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். அவ்வளோ அழகாக பிடிச்சிட்டு ஐ டு ஐ பார்க்குறான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஜெகே அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். என்னாச்சு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ம், இதுக்கப்புறம் எதை பற்றி யோசிக்காத. நான் உன் கூட இருக்கேன். சரியா? அழுகாத பாப்பா, ப்ளீஸ் அழுகாத. நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே அவ்வளோ டைட்டாக மறுபடியும் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவனும் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ அழகாக மெம்பர்ஸ் அப்படியே க்யூட்டாக சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க.